அதே மாதிரி நீங்கள் மனசெல்லாம் படத்தில் கூட நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணீங்க. ஆமாம், மனசெல்லாம் மனசெல்லாம் படத்துக்கு இது அவங்க என்ன வித்யாபாலனுக்கு வித்யாபாலன் ஸ்டில் எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து சென்னைக்குள்ளே 100 கோடி கட் அவுட்டு மனசெல்லாம். அப்போ வித்யாபாலனில் வந்து ஆதித்யா ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க. நான் தான் டெய்லி பிக்கப் ட்ராப்பு காரில். யாராச்சும் சொல்ல நம்புவாங்களா? நான் இங்கேருந்து வீடு சாலிகாவத்தில் வீடு நேராக போவேன். வித்யாபாலன் மேடம் அம்பாஸ் காரு. நான் நம்பி ரூம் தட்டுவேன். ரூம் தட்டு நாங்கள் தான் கம்பெனி ஸ்டாஃப் தான். நாங்கள் தட்டுவேன். நம்ம டைரக்டர் நம்மளுக்கு க்ளோஸ்னால வேறு தட்டுவேன். அந்த அம்மா வரும். 2 பேர் லிஃப்ட்டில் இறங்கி வந்து காரில் ஏற்றி கூட்டிட்டு நேராக வருவோம். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு 15 ஒரு சிட்டி ஃபுல்லாக 100 கட்டோட வச்சுருப்பாங்க. அப்புறம் ஆஸ்கர் வச்சு கட்டோட பார்க்கல ஃபேமஸ் நல்லாயிருக்கும். இப்போ என்னன்னு தெரியல. அப்புறம் ஷூட்டிங் ஒரு 10-15 நாள் போச்சு. அப்புறம் என்னன்னா அது வந்து இந்த கதையில் ஒரு 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 ஹோம்லின்னு வச்சேன். ஹோம்லி அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. இந்த நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கும். இந்த அவங்களுக்கு வந்து மாடர்ன்கள் அவங்கெல்லாம் அந்த கலாச்சாரத்தில் அவங்க வந்து இந்த பாவாடை தவணைலாம் போட்டுட்டு அந்த ஹோம்லி ஸ்டார்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒட்டவே மாட்டது ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். 15 நாள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு அவங்கள வேறு இடத்துல திரிஷா போட்டது. திரிஷா போட்டாங்க. அந்த அம்மா வந்து இன்றைக்கி போய் ஹிந்தியில் போய் நம்பர் கிட்ட அடிச்சு வச்சுருச்சிங்களேன். இன்றைக்கி வேறு லெவல். இன்றைக்கி அதில் வேறு லெவல். ஆனால் அந்த அம்மா நம்ம எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்தோம்னா ஒரு திருப்தி இருக்குது நமக்கு ஒன்று. ஆனால் அதெல்லாம் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. இப்படி சொல்லி தான் தெரிய வைக்க வேண்டியிருக்கு. நான் எடுத்துக்கல. அதே மாதிரி அமலாபால் இன்ஜினியர் கிருஷ்ணன் இல்லை, டப்பிங் இன்ஜினியர் கிருஷ்ணன். அவர் தான் பைக்கில் கூட்டாரு எங்கள் ஸ்டுடியோவுக்கு. அமலாபால் டைப் பைக்கில் கூட்டு வருவார். மாப்பிள்ள ஃபோட்டோ ஷூட் பண்ணு மாப்பிள்ள அப்படின்ட்டு. அது அதில் அதுக்கு பிறகு அவர் ஒரு படம் பண்ணார். அதில் அந்த அம்மா நடிச்சது விகடகவி இல்லை இது படத்தில். இது அதில் தான் அமலாபால் நடிச்சது. அமலாபால் வந்து நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். பிரியாமணி அவங்க பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க. நம்ம ஸ்டுடியோ வச்சுருக்கும் சொல்லுவாங்க. குமார் வந்து சென்டிமெண்ட்டாக ராசியானவர், கொஞ்சம் ஸ்டில் எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லலை, அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க அவர் ராசியானவன் அப்பா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லாங்கண்ணே. அதுக்கு தான் அங்கே வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ஷூட்டில் அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போய் ரோட்டில் தான் எடுப்போம். போயிட்டு போர்ட்டில் போவோம். அங்கே போய் எடுப்போம். லைவில் எடுப்போம். போயிட்டு பார்த்தேன் அப்போலாம் வந்து ஒரு ஹீரோனி வராங்க அப்படின்னா, ஹீரோனிக்கு வராங்கன்னா 20,000 சொன்னால் கொடுப்பாங்க. அப்போ 10,000 வாங்கினா கொடுப்பாங்க. இந்த சிறு நடிகர்லாம் வராங்களே நம்ம மாதிரி நம்மளமாக நடிக்க வந்தவங்கள வராங்கல்ல, அவங்கெல்லாம் வரும்போது ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். நம்ம அப்போ ஃபிலிம் இல்லை, எடுத்த 1 ரூபா எடுப்போம். அவ்வளோ ரூபா கணக்குன்னு சொல்லுவோம். இப்போ அப்படின் போது ஒரு ஸ்டுடியோ கிடச்சிது எனக்கு. அப்போ தசராபுரத்தில் ஒரு இடம் கிடச்சிது. சரி எதுக்கு நம்ம ஸ்டுடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மாடலிங் ஸ்டுடியோ மாதிரி சின்ன ஸ்டுடியோ போட்டேன். அப்போ தான் இருக்கிற நடிகர்கள் பூரா வந்த வேலைக்கு பூரா முனிஷ்காந்த் வரைக்கும் அம்புட்டு பேர் நிறையா பேர் வருவாங்க. அப்பக்குட்டி முனிஷ்காந்த் எல்லா நடிகருக்கும் அங்கே தான் நம்ம லிஸ்ட்டு எல்லாம் எடுக்கிறது. அம்மா ஒரு இடத்துல நடிக்க போகும்போது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் ஒரு ஹீரோ நடிச்சார்ல, அவர்கிட்ட போய் என்னை அறியப்படுத்தினேன். தம்பி இது மாதிரி பேட்டைக்காலியில் தம்பி நான் வந்து என் பேர் குமார் அறியப்படுத்தினேன். என்னண்ணே உங்களுக்கு தெரியாதானே, நான் உங்கள் ஸ்டுடியோவில் ஸ்டில் எடுத்துருக்கேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. உங்களை கடக்காமல் வர முடியுமானே அப்படின்வாங்க. அப்படியா, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம எடுக்கிறதுல வந்து தொழிலை வந்து சின்சியராக பண்ணுவோம். அப்போ காசு பண்ணணும் கூட அப்போ நமக்குலாம் அதில் திருப்பி அப்போல்லாம் வந்து திருப்பி காசு பணம் கூட பெரிய விஷயமா இருக்காது. நம்ம எடுக்கிறது அழகாக இருக்கணும். அவன் 4 பேர் போய் பேசணும். அவன் போய் வெளியில் போய் சொல்லணும். அப்போ குமாரன் எடுத்தது சொல்லணும். அந்த பெருமை தானே ஒழிய காசுக்காக நம்ம வேலை பார்க்கலாம். அப்போ நம்ம ஆமாம் கொடுக்குறத வாங்கிட்டு வேலை பார்ப்பேன். அப்போலாம் யாரும் காசு வந்து யாரும் கேட்டு இல்லைண்ணே இவ்வளோதான் இருக்குண்ணா சரி போப்பா. இது சத்தியமாக நடந்த விஷயம். அது நான் யார்கிட்டையும் வந்து இவ்வளோ உடனே டிமாண்ட் பண்ண மாட்டேன். காசு கொடுத்தா தான் தருவேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ண மாட்டேன். பசங்களாண்ணே 4 போட்டோ வரணும்ண்ணே, கையில் காசு இல்லைண்ணே அப்படின்னா அப்படியா போ வரும்போது கொடு அப்படின்னுமா. ஏன்னா அவன் நம்மள போய் நடிக்க வந்திருக்காங்க. நம்ம வந்து நடிக்க வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டோம். அவங்களாவது வரட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அதனால் என் வைப்பு சொல்வான், என்னையா ஸ்டுடியோ வச்சதுலேருந்து ஒன்றும் வருமானமே இல்லை, வரது வர ஓசியிலே தான் போகுது அப்படின்பா. விடுமா போட்டு என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு அப்படி தான் ட்ராவல் ஆச்சு. நீங்கள் வந்த காலகட்டத்தில் வந்து ஸ்டில் ஃபோட்டோவுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருந்த ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து நானே வந்து பல நாள் வந்து ஸ்டுடியோவில் போய் பிரிண்ட் கொடுத்து காத்திருந்து வாங்கிட்டு வர காலம் இருந்துச்சு. அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஆல்பம் போட்டு கொடுத்தலாம் வந்து நிறைய பிஸ்னஸ் நடக்கும். ஷூட்டிங் நடக்கும்போது ஷூட்டிங் எடுக்கிற இதெல்லாம் இருந்தது. இப்போ அந்த காலகட்டம் ஒன்று இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிலுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. எப்படி பார்க்குறீங்க? முன்னாடியெல்லாம் நம்மளை தேடுவாங்க எல்லாருமே, நம்மளாம் தேடுவாங்க. இப்போ யாருமே தேடுறதில்லை ஃபோட்டோகிராஃபரை. தேடுறதில்லை. இப்போ நானே ஏன் அப்படின்னா நானே அதுலேருந்து ஏன் ஒதுக்கிட்டேன்னு சொன்னால் அப்போலேருந்து ஒரு மரியாதை இருக்குல்ல சார். அந்த மரியாதை வந்து இப்போ அந்த மரியாதை கிடைக்காது.
அப்போல்லாம் நடிகர்லாம் வாங்கினா விஜய் சார்லாம் வாங்க நில்லுங்க சார் ஒரு சில்லு எடுக்கணும் காலையில் போன உடனே ஹீரோனி எடுக்க தான் எனக்கு வேலை. ஹீரோனி வளைச்சி எடுத்து ஆமாம் காலை வந்தோடனே எடுப்பான். இப்போ அந்த இதெல்லாம் இப்போ இல்லை. விஜய் சார்லாம் வந்து நிற்பார் வந்து லைவில் நிப்பாட்டி எடுப்பான். நிப்பாட்டி அவர் நின்று போஸ்ட் கொடுப்பாரு அவ்வளோதான். அப்புறம் அசிஸ்டன்ட் ஷார்ட் அடினா தான் சரி கொஞ்சம் பொறுப்பா எடுத்துட்டு வரேன் எடுக்கணும். அப்போலாம் மதிப்பாங்க எடுக்கட்டும்ப்பா தேவைப்படும்னுவாங்க. இப்போ விட்றா எடுக்கிறாங்களா அப்படின்னு மழை விடுறா அப்படின்னு வாங்கிப்பா. இப்போ அது நம்மளை யாரும் திரும்பி பார்க்கல. அதுதான் அப்போல்லாம் வந்து எங்கடா குமார காணோம் எங்கே ஸ்கூல் போட்டோ குமார் எங்கே இருக்க அப்படின்னு தேடுவாங்க. ஏன்னா ஒரு கண்டினியூட்டி ஏதாவது சம்பாதி ஏதாவது ஒன்று தேடுவாங்க. ஒரு அசனேடானே ஒரு சிலனே நல்லா இருக்கணும் அந்த லைட்டிங்கு ஆனால் கொஞ்சம் எடுத்துக்கொண்டே அப்படிவாங்க போயிடுறா அப்படின்னு டக்குனு எடுப்போம். இப்போ நம்மளை தேடுறதே இல்லை. அவங்க மொபைல் வச்சு டேக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே நமக்கு மரியாதை குறைஞ்சிருச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்பம் போடுவோம், பிளாக் அண்ட் ஒயிட் அழுப்போம், கலர் அழுப்பம் போடுவோம். அதெல்லாம் வெட்டி கட் அவுட்டில் பண்ணுவோமே. டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்று இருந்துச்சு. வண்டி அப்படியே செட் பண்ணுவோம் அதில் ஆல்பத்தில். அப்படி ஹீரோ வண்டி ஓட்டுறாருன்னா மாடு இருக்கும், வண்டி இருக்கும், அந்த ஒரிஜினல் மாதிரி கட் அவுட்டில் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண காலம்லாம் உண்டு. இப்போ அது இல்லாமல் போச்சு. இப்போ ஒரே விஷயம் இப்போ நம்ம எடுக்கிற போட்டோவை நம்மளே பார்க்க முடியல. நம்ம எடுத்த போட்டோவை நம்மளே என்ன பார்க்க முடியல. ஏன்னா அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துட்றோம். அது அப்படியே போயிடுது. நம்ம என்ன எடுத்தோம் எப்படி எடுத்தோம் நமக்கு கண்டுபிடிக்க அதை பார்க்க முடியல. நம்மளோட ஒர்க்கு ஸ்பாட்லேயே காப்பி பண்ணி கொடுத்துடணும். நீங்கள் முன்னாடிலாம் வந்து நம்மளை தேடி வருவாங்க. இந்த மாதிரி போட்டாருக்குன்னு அதை வாங்கினேன் தேடி அலைஞ்சு வந்தது போக இப்போ அங்கேயே ஸ்பாட்லேயே வாங்கிக்கிறாங்க. டெலிட் ஆகி போகுது. அந்த ப்ராசஸ் இல்லை, வாசனையோட அது இல்லை. இப்போ அதனால தான் நானே கூட என்னடா அது இப்போ சின்ன பசங்களாம் வந்துட்டாங்க சார். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் ஒரு ஊருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஊருக்கு சொல்லுவாங்கல்ல அவங்க தான் வந்து சினிமாவுக்கு ஒருத்தர் வருவாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாங்க. ஏன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். என்னப்பா அப்படின்னு குமார் என் பையன் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றான். அவங்களாம் என்னடா நீங்களா சினிமாவில் போய் என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொன்ன ஆளுங்க அவன் பிள்ளைக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறான். எதுக்கு அப்படின்னு ஏன் சினிமாவில் வேணாப்பா போய் ஏதாவது படித்து வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னா. இப்போ அவன் சொல்ல இல்லைப்பா இல்லை குமார் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பையன் அவன் ஆசைப்பட்டதை சேருமில்ல என் பொண்டாட்டிக்கு அழுகுறா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு பிள்ளை தான் பிறக்குது. அப்போலாம் பார்த்திங்கன்னா சினிமா கதை வீட்டில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. 5 பேர்த்தில் வந்து ஒரு பையனுக்கு வந்து அரசியல் பிடிக்கும், ஒரு பையனுக்கு வந்து வாத்தியார் வேலை பிடிக்கும், ஒரு பையனுக்கு விவசாயம் பிடிக்கும், ஒரு பையன் மிலிட்ரி போவான், ஒருத்தர் சினிமாவுக்கு வருவான். அதுவே ரொம்ப ரேராக தான் இருக்கும். சினிமாங்கிறது விடவே மாட்டாங்க ஒரு காலத்தில். சினிமாங்கன்னா விட மாட்டாங்க கெட்டு போவான்னு சொல்லி. ஆனால் உலகத்திலே வந்து ரொம்ப ஒழுக்கமானது சினிமா மட்டும்தான். சினிமாவில் தான் ரொம்ப ஒழுக்கம். ஏன்னா அது மீடியா சம்மந்தமான விஷயம். அது இங்கே யாரும் தப்பு பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும். அது வந்து கிராமத்தில் உங்களுக்கு தெரியாது. சினிமாவை அழிஞ்சு போகிறான் அப்படின்னா யார் சினிமாவை நேசிக்கிறவங்க யாருமே சினிமாவை உண்மையில் நேசிக்கிற யாருமே சினிமா கைவிடாது. அதில் நான் நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன். என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஜெயிக்கலாங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒருத்தருக்கு இன்றைக்கி வரும், ஒருத்தருக்கு நாளைக்கு வரும். என்னை பொறுத்த மட்டும் சினிமா வந்து எனக்கு திருப்தி தான். எனக்கு நான் வந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் வந்தது என்ன ஆசைப்படணும் அது நடந்துருச்சு. இப்போ என்ன கொஞ்சம் நமக்கு வந்து காசு பணம் தேவைப்படுது. பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கணும், பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும். இப்படி ஒரு விஷயம் வரும்போது தான் அப்போல்லாம் நமக்கு பணம் ஒரு பொருட்டே இல்லைங்க. ஊரில் வந்து பெரிய சம்சாரி தானே. ஊரில் பெரிய சம்சாரி. கரும்பு விளையுது, நெல் விளையும், 3 போகம் நெல் விளையும். ஊரில் கஷ்டம் தெரியாது. ஏன்னா சாப்பாடு கஷ்டம் இருக்காது ஊரில். அதனால் இங்கே வந்த பிறகு தான் இவ்வளோ கஷ்டங்கிறது, சாப்பாடு கஷ்டங்கிறது எனக்கு சத்தியமாக இங்கே வந்த பிறகு எனக்கு தெரியும். ரொம்ப நாள் சாப்பிடாமலாம் படுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா ஊர் கூட போனோம் அப்படின்னா அந்த பிடிவாதம் இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பிடிவாதம் இருக்கணும். இருந்ததுனால தான் சொல்கிறேன். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரும்போது 2-3 அரிசியோட தான் வருவேன். வந்து ரூமில் வந்து சோறாக்கி போடுவேன் எல்லாருக்கும். பசின்னா எனக்கு பசிக்குது அப்படின்னா நமக்கு யாருக்குமே உண்மையிலே அதாவது எல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயம். எல்லாம் சொல்லுவாங்க குமார் அவன் ஒரு விஜயகாந்த் கேப்டன் மாதிரி போவேன் அவனை போனால் சார். அது ஏன்னா அது வந்து இப்போ இல்லை. நான் சென்னைக்கு வந்த காலத்துலேருந்து நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் சேர்றதுக்கு முன்னாடி இங்கே வரும்போதே அரிசி பருப்போடு தான் வருவேன். இங்கே வந்து நாங்கள் ரூமில் இருக்கும் போனால் படுத்து கிடப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்போவே நான் சோறாக்குவேன் எல்லாருக்கும். சோறாக்கி சமைச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எதாவது செஞ்சுட்டு தான் இருப்பேன் இப்போ வரைக்கும். அது ஏன்னா அது நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் வந்து ஏன்னா எனக்குலாம் ஊரில் வந்து நெல் அப்படி இருந்தவங்க இங்கே வந்து என் வீட்டில் பசங்க சோத்தை கீழே கொட்டிட்டாங்க எனக்கு கோவம் வரும். பசங்க கீழே சோறை கொட்டிட்டாங்க. பழைய சோறு வீட்டில் இருந்துச்சுனால எனக்கு அழுகையாக வரும். எனக்கு ஏன்னா ஏன்னா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குமே அப்படின்ட்டு அதெல்லாம் தோணும்.
ஏன்னா இப்போ நம்ம பசங்களுக்கு தெரியாது அது. அப்பா நல்லா இருந்து நினைப்பாங்க. அந்த வறுமையை நமக்கு சொல்ல முடியாது, பசங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பேச்சலாக இருக்கும்போது தண்ணி இல்லாமல் ஓடி போய் லாரியில் பிடிச்சி குளிச்சிருக்கோம், லாரியில் பிடிச்சி நம்ம துவச்சிருக்கோம். அப்போ அந்த வந்த புதுசில் அங்கே ஊரில் பம்பு செட்டில் குடிப்போம், ஆமாம் கிணத்துல வந்து குளிப்போம், அது வேறு. இங்கே வந்த பிறகு இதுக்கு தகுந்த மாதிரி மாறணும்ல. இப்போ அந்த கஷ்டம் தண்ணி கீழே வேஸ்ட் பண்ண கூட நம்ம யோசிப்போம். எங்கள் வீட்டில் சொல்லுவோம், தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதிகமாக அப்படின்னா. ஏன்னா அது நம்ம அனுபவிச்சதுனால சொல்கிறது, அது அவங்களுக்கு தெரியாது. ராசுமரம்லாம் சொல்லுவார், ராசுமரம்லாம் வீட்டில் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய சோறு மிஞ்சி போச்சுன்னா தூக்கி ஒழிச்சு வச்சுருவாங்க மேலே, இந்த ஆள் போட்டோம் அப்படின்னு. போன பிறகு அதை புடிஞ்சு வடகம் போடுவாங்க. இவர் பார்த்துட்டாலும் வீட்டில் சண்டை வந்துடும். ஏன்னா அவெல்லாம் சோத்து கஷ்டங்க. இப்போலாம் பயங்கரமாக வறுமையில் தான் சினிமா நோக்கி பயணிச்சோம். ஆனால் அவ்வளோ வறுமையில் வீட்டுக்கு போகணும் தோணலையே. அப்போ என்னன்னா நம்ம இதை நேசிக்கிறோம், அது கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு. ஆனால் எப்போவும் அது வந்து உண்மையான விஷயம். அது